வணக்கம். 18/9/2025 வியாழக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும், சந்தோஷம், சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் இதில் இருப்பவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றி கிடைக்கும். நிலம் பூமி சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். பூர்வீக சம்பந்தப்பட்ட குல தெய்வம் மகான்களுடைய தரிசனம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அவர்களை சந்திக்கும் நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. பெரிய ஆட்களுடைய ஆதரவும் சந்தோஷமும் சாந்தமும் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக சிம்மராசி நண்பர்களுக்கு. சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திர சர்வ காரிய ஜெயத்தை கொடுக்கும். பூர நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். உத்தர நட்சத்திரம் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நண்பர்களை, அடுத்து நாம் காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைத்தாலும் சற்று நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தை முழுக்க முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று. உற்றார் உறவினர் நண்பர்களிடம் நல்லது சொன்னால் கூட வீண் பொல்லாப்பும் மன சங்கட்டங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் தேவை. அஸ்த நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயமான மகிழ்ச்சி, சாந்த, சந்தோஷத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. அடுத்து நாம் காண இருப்பது துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்கள் என்ன ஈடு காரிய ஜெயமாகும். அதே நேரம் சிறு சிறு மன உளைச்சல்கள், சங்கட்டங்கள், வீண் பிரச்சனைகள் எல்லாம் கூடும் என்பதனால் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் தேவைப்படும். சுவாதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றியுமான மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே நேரம் விசாக நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனமுடன் தன் பொருளை பாதுகாப்பதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக துளாராசி நண்பர்களுக்கு அமைந்துள்ளதால் பொறுமையோடு இருப்பது மிக நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசியை பற்றி. நன்றி, வணக்கம்.